திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ரோட்டோரத்தில் 25ற்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பட்டாசு கடை உரிமையாளர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நத்தம் அருகே செந்துறை ரோட்டில் உள்ள கலைநகரில் ரோட்டோர குடியிருப்பு பகுதி முட்புதரில் 25ற்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகள் கேட்பாரற்று கிடந்தன. இது குறித்து அப்பகுதியினர் நத்தம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இன்ஸ்பெக்டர் தங்கமுனியசாமி மற்றும் போலீசார் சென்று நாட்டு வெடிகளை பறிமுதல் செய்தனர். போலீஸ் விசாரணையில் திருவிழாவிற்கு பயன்படுத்தப்படும் பட்டாசுகள் என்பதும் அப்பகுதியில் பட்டாசு கடை நடத்தி வருபவர்கள் வீசியதும் தெரியவந்தது. இதையடுத்து பட்டாசு கடை உரிமையாளர்கள் மதிவாணன், மதன்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்று திமுக அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி பேசியுள்ளார். நாகையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 1600 பேர் திமுகவில் இணைந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆர்.எஸ். பாரதி இவ்வாறு பேசியுள்ளார். சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்துள்ளது. அதில் முதல்வர் ஸ்டாலினுக்கு மக்கள் மத்தியில் 71% செல்வாக்கு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 54% முழு திருப்தி, 17% ஓரளவுக்கு திருப்தி என்று சொல்லப்பட்டுள்ளது. 29% பேர் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அதிருப்தியும் கூட முதல்வர் மீது அல்ல, கட்சி நிர்வாகிகள் மீதே. அந்த 29% சரி செய்து விட்டால் போதும், எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும், தமிழகத்தில் புதிதாக துவக்கப்பட்டிருக்கும் கட்சி அமாவாசையை கூட தாண்டாது. ஏற்கனவே இருக்கும் கட்சியை பார்த்து புது கட்சி துவக்குவது புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது போல உள்ளது. கட்சி துவங்குபவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. திமுகவில் இருந்து எம்ஜிஆர் பிரிந்து சென்றார். இருந்தாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருப்பது பங்காளி சண்டைதான். நாளைக்கே கோட்டைக்கு வந்து விடலாம், முதல்வர் ஆகிவிடலாம் என நினைத்து கட்சி துவங்குகின்றனர். அவர்களை நம்பி அந்த பக்கம் போன இளைஞர்கள் காலிப்பானை என்று தெரிந்ததும் சென்ற வேகத்தில் திரும்பி வருகின்றனர் என்றும் ஆர்.எஸ். பாரதி பேசியுள்ளார். தமிழகத்தில் இதுவரை 15,94,321 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தமிழ் முழக்கத்தை முன்வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக தமிழின் வளர்ச்சிக்கு செய்தது என்ன என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் கடவுள் முருகனை இப்போதுதான் திமுகவுக்கு தெரிகிறது. முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் வடமொழி சொற்கள் இடம்பெற்றுள்ளன. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக எங்கே தமிழை வளர்த்திருக்கிறது? அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் மொழியின் வளர்ச்சியில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தனர்? தமிழர்கள் அனைத்து இடங்களிலும் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும், அதிமுக பொதுச் செயலரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சிப்பதை ஏற்க முடியாது. அவர் அண்ணாமலையைப் போல ஆளும் கட்சியாக உள்ள கட்சிக்கு தலைவராகவில்லை. அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து படிப்படியாக உயர்ந்து வந்தவர். தற்போதைய ஆட்சியை விட மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் என்றும் சீமான் பேசியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ளனர். திமுகவில் உள்ள மூத்த நிர்வாகிகளை ரஜினி மூலம் அவமதிக்கிறார் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான கே.பி. முனுசாமி விமர்சித்துள்ளார். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் லட்சியத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுகிறார் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். நாடு முழுவதும் 156 கூட்டு மருந்துகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ள நிலையில் அந்த மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையால் தமிழகத்தைச் சேர்ந்த உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படவில்லை என்ற போதிலும் இத்தகைய திடீர் தடை மருந்து உற்பத்தி துறையில் பெரும் சுணக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்றும் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 2024-25 நிதியாண்டில் 3000 புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய 1535.89 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மன்னிக்க முடியாத பாவம். அதில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்பிவிடக் கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில்
பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதற்கும், மும்பை அருகிலுள்ள பத்லாப்பூரில் 4 வயது பள்ளி சிறுமிகள் 2 பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதற்கும் எதிரான நாடு தழுவிய போராட்டங்களை தொடர்ந்து இந்த கருத்தை பிரதமர் மோடி முன்வைத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தேசிய மாநாட்டு கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு பிரதமர் பதவி மீது ஆசை வந்துவிட்டது என்று உத்தரப்பிரதேச சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் புதிதாக 5 மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டென்னிசி மாகாணத்தில் உள்ள கடற்படை போர் மையத்தை பார்வையிட்டார்.